நீங்கள் ஊரில் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க. அதுக்கு தேவையான லேபர்கள்ட்டலாம் போய் சொல்றீங்க, "நான் வீடு கட்டப் போறேன். எலக்ட்ரீஷியன், கொத்தனாரு, சென்ட்ரிங் மேஸ்திரி எல்லாம் வாங்க. ஆனா நீங்க என் வீட்டு வேலை செய்றதுக்கு நீங்க வந்து என்கிட்ட காசு கட்டணும்." அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு 20,00,000 மதிப்பீடு நான் வந்து ஒரு வீடு கட்டினா, நீங்க வந்து ஒரு ஒரு ஆளு 2,00,000 காசு கட்டிட்டு வந்து என் வீட்ல வேலை பாருங்க, அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? "செவுட்டு மேல 2 அறை அறைஞ்சு, உன் வீட்டு வேலை செய்றதுக்கு நான் என்னத்துக்குடா காசு கட்டணும்?" அப்படின்னு கேட்பாங்க. அதே மாரி தான் நாம வந்து வேலை செய்யறதுக்கு வந்து வெளிநாடு முதலாளிக வந்து எந்த காசும் கேட்கறது கிடையாது. இங்க உள்ள ஏஜென்சிங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு உங்கள அனுப்பிவிட்டு கஷ்டப்படுத்துறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் உள்ளார நுழைஞ்சிட்டோம்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ப ஊரு, நம்ப நாடு, அங்கேயே வந்து நம்மளால சரி பண்ணிக்க முடியாத, முன்னேற முடியாத, அடுத்த நாடு, அடுத்த மொழிகள், அங்க வந்து நம்ம எப்படி முன்னேற முடியும்? இத நம்ம வந்து நுழைஞ்சுட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து வேலை உண்டு, வீடு உண்டு, ஹாஸ்டல் உண்டு. அப்படிதான் இருக்க முடியும். அப்படி வந்து நீங்க முன்னேறினா எஜுகேஷன் இருந்தா மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்.